வணக்கம். எம்கசி மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்யூர்மெண்ட்டுக்கான தேர்வு வரப்போகுது பார்த்தீங்களா, கீழமை நீதிமன்ற தேர்வு. அதில் வந்து கணிதம் அந்த கணக்கு அப்படின்றது எப்படி இருக்கும், அதோட தரம் அப்படின்றது எப்படி இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்குமா இல்லை ரொம்ப டஃப்பாக இருக்குமா, அதாவது ரொம்ப கடினமானதாக இருக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்றது போட்டியாளர்கள் போட்டி போடுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட வந்து அந்த எதிர்பார்ப்பு அப்படின்றது இருக்குது. அதை பூர்த்தி செய்கிற விதமாக தான் எப்படி எந்த ஸ்டாண்டர்டில் இருக்கும் அப்படின்றத பற்றி கிளியர் கட் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறது தான் இந்த ஒரு வீடியோவாக இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது வந்து 2019 நடந்த எக்ஸாம். 2019 வந்து எக்ஸாமினர், ரீடர், அசிஸ்டண்ட், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இந்த மாதிரி போஸ்டிங் எக்ஸாம் நடந்திருக்கு. இதோட மேக்ஸை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, டைரக்ஷன் சம்மு, அப்புறம் பாப்புலேஷன், அப்புறம் இந்த புதிர் கணக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா, அது டைரக்ஷன் அதிகமாக கேட்டிருப்பாங்க, டைரக்ஷன் சம்மு. இப்படி பார்த்தீங்கன்னா அனாலிட்டிக்கல் இந்த ரீசனிங் ஸ்கில்ஸ் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி அதாவது ஜென்ரலான இன்டெலிஜென்ஸு, ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்டு வச்சுருப்பாங்க. பட் இது ஆனால் நீங்கள் கொடுக்குறதா இப்போ சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்காக இருக்கே மேக்ஸ்லாம் அப்படிலாம் கேட்குறாங்க. ஸோ அதுக்கான கிளியர் டெஃபினேஷன் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் அண்ட் மதுரை பெஞ்சுக்கு டேரெக்டாக நடந்த எக்ஸாம். இதுக்கான குவாலிஃபிகேஷன் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அவங்க கேட்ட அந்த சப்ஜெக்டில் வந்து அப்போ தமிழ் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும். அதை பற்றி இப்போ எக்ஸ்பிளைனாக சொல்கிறேன். இப்போ பாருங்கள், பார்ட் ஏல தமிழ், பார்ட் பியில் வந்து இங்கிலீஷு எவ்வளோ மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி பார்ட் சியில் பாருங்கள், ஜென்ரல் நாலேஜ், நியூமரிக்கல் அண்ட் மென்டல் எபிலிட்டி, அனாலிட்டிக்கல் அண்ட் ரீசனிங் ஸ்கில்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி டிகிரி ஸ்டாண்டர்டில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஏன்னா அப்போ நடந்த 2019 எக்ஸாம் பார்த்துட்டு அந்த கொஸ்டின்லாம் மேக்ஸ் ரொம்ப டஃப்பாக இருக்கே, அப்படி இந்த டைம் குறைட்டுருவாங்களா அப்படின்ற பயம்லாம் அவங்ககிட்ட இருக்குது. அப்படி பயப்படவே தேவையில்லை. டிகிரி ஸ்டாண்டர்டில் தான் அந்த மேத்தமேட்டிக்ஸ் அந்த இதெல்லாம் கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வருஷம் நடக்கக்கூடிய மே 4ஆம் தேதி 5ஆம் தேதி நடந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமு, மெட்ராஸ் ஹைகோர்ட் அண்ட் மதுரை பெஞ்சுக்கான எக்ஸாமு. அதில் இதே மாதிரி சேம் சிலபஸ் தான், டிகிரி ஸ்டாண்டர்டில் தான் மேத்தமெட்டிக்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. அந்த குவாலிஃபிகேஷனுக்கான அப்ளை பண்ணவங்களே பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் தான் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி நடத்தப்பட்ட 2019 நடந்த எக்ஸாம் பார்த்துட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து கேட்குறீங்க ஃபியர் ஆகி. ஸோ அதெல்லாம் எந்த ஒரு ஃபியர்னஸும் தேவையில்லை. உங்களுடைய தரம் இப்போ இந்த டைம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத ஃபுல்லாக இப்போ வீடியோவில் சொல்கிறேன் கேளுங்க. அதாவது 2022 இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம் நடந்தது. இதே மாதிரி ஜெராக்ஸ் ஆப்பரேட்டர், எக்ஸாமினர், ரீடர், பெயிலிஃப் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழமை நீதிமன்றம். ஓகேங்களா? இது மாதிரி மெயின் கோர்ட்டுக்கான எக்ஸாம் கிடையாது, கீழமை நீதிமன்றம். அதற்கான ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா எம்கசி ஸ்டாண்டர்ட் லெவலில் வந்து, அதாவது எப்படி 10ஆம் வகுப்பு தரம், 8ஆம் வகுப்பு தரம் எப்படி இருக்கோ அந்த லெவலில் தான் அந்த மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்றது கேட்பாங்க. அப்படிங்கும்போது 2022 மாதிரி தான் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு மனக்கணக்காக, அடிப்படை கணிதமாக அப்படித்தான் கேட்பார்கள். நீங்கள் மனக்கணக்காக பண்ணுறாப்புல தான் இருக்கும் இல்லையே, நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணி மேத்தமெட்டிக்ஸ்லாம் போடுற மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. ஓகேங்களா? மிகப்பெரிய ஒரு மனக்கணக்காக மட்டும்தான் இருக்க போகுது. ஃபார்முலாவே யூஸ் பண்ணவே தேவையில்லை. அந்த மாதிரி ரொம்ப சப்பையாக தான் சம்ஸ் இருக்கும். ஆனால் இருந்தாலுமே அதில் சரி செம்ம ட்விஸ்ட்டுலாம் அப்படி வச்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கு டேரக்ட் கொஸ்டினாக ஈஸியாக இருக்கும், ஆனால் ட்விஸ்ட் அப்படின்றது ஆப்ஷனில் வச்சுருப்பாங்க. போன டைமில் 2021 2-3 கொஸ்டின் ட்விஸ்ட் அப்படின்றது 2 கொஸ்டினாக இருந்தது. அதனால் சொல்கிறேன். சரி, ஓகே. இதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் மேத்தமெட்டிக்ஸில் பயப்படாமல் சென்டம் போடணும் அப்படின்னா ஒரே வழி, உங்களுக்கு நான் ஒரு சவாலே விடுறேன். என்ன சவால்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் மேத்தமெட்டிக்ஸ் கொஸ்டின் கேட்குறாங்களோ, அதாவது உங்களுக்கு டோட்டல் மார்க் வந்து 170 இல்லை 100 நீங்கள் எழுதுகிற அந்த எக்ஸாமினேஷன் ரேஞ்சை பொறுத்து அத்தனை டோட்டல் கொஸ்டினில் எத்தனை மேத்தமெட்டிக்ஸ் கொஸ்டின் உங்களுக்கு வருதோ அத்தனை மேத்தமெட்டிக்ஸ் கொஸ்டின்லையுமே நீங்கள் ஃபுல் மார்க் கரெக்டாக எல்லா கொஸ்டினுமே நீங்கள் கரெக்டாக அடிச்சிடுற மாதிரி ஃபுல்லாக சென்டம் போடுறதுக்கு ஒரு விஷயமும் நான் சொல்லிக்கிறேன். என்னென்னா, நம்முடைய டெஸ்ட் பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் செப்பரேட்டாக டெஸ்ட் பேஜ் தேவைப்படுறவங்க பார்த்துக்கலாம். 80 ரூபா மட்டும்தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்டீரியலுமே கம்மியான ரேட்டுலாம் கொடுத்துருக்கோம். நம்மளுமே வெறும் 20 ரூபா மட்டும்தான். டோட்டலாக அதுக்கு ஒரு 100 ருபீஸ் அவ்வளோதான் இது பண்ணுவீங்க. இல்லை மெட்டீரியல் தேவைப்படும், மெட்டீரியல் மட்டும் கூட வாங்கிக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும் உங்களுக்கு. கண்டிப்பாக இதை தவிர்த்து உங்களுக்கு வெளியிலேருந்து கொஸ்டினே கேட்டுற மாட்டாங்க. இதிலேருந்து மட்டும்தான் கொஸ்டின் வரும். அப்படி மெட்டீரியல் அண்டு நான் கண்டக்ட் பண்ணுற அந்த டெஸ்ட் பேஜ் இந்த ரெண்டையுமே நீங்கள் வந்து கவர் பண்ணாலே போதும். கண்டிப்பாக அதிலிருந்து மட்டும்தான் உங்களுக்கு எம்கசி அந்த போர்டு நடத்தக்கூடிய அந்த கீழமை நீதிமன்ற தேர்வில் வந்து உங்களுக்கு கேள்விகள் என்பது கண்டிப்பாக நம்ம தர்ற விஷயத்தில் இருந்தால் கண்டிப்பாக கேள்விகள் என்பது வரும். அப்போ கண்டிப்பாக என்னுடைய ஞாபகம் என்பது அப்படின்றது உங்களுக்கு வரும். ஏன்னா உங்களுக்கு அப்போ ஃபுல் சென்டம் போடுவீங்க கண்டிப்பாக. அதுக்காக ஸோ அந்த விஷயத்தையும் இந்த இடத்துல நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இப்போ நான் சொன்ன விஷயத்தை மட்டும் நீங்கள் பண்ணாலே போதும், மேத்தமெட்டிக்ஸில் கண்டிப்பாக சென்டம் வாங்குவீங்க, எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இந்த விஷயத்தையுமே சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்கள் குறிப்பாக மேக்ஸில் வந்து பயப்படுறீங்க, எதுவும் கஷ்டமாக இருக்குமோ,
இது ரொம்ப இதாக கேட்டு வச்சுருவாங்களோ அப்படிலாம் பயப்படுறீங்க. குரூப் 4 எக்ஸாம் எழுதிருப்பீங்க பார்த்தீங்களா, அப்படி எழுதுனவங்க கூட பார்த்தீங்கன்னா அந்த லெவலில் கூட இந்த மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்றது இருக்காது. ஸோ அதையும் தெளிவாக உங்கள்கிட்ட வந்து உறுதிப்பட சொல்லிக்கிறேன். உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு விஷயமும் கூடுதலாக சொல்கிறேன் அடிஷ்னலாக. என்னென்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் இந்த மென்டபிலிட்டி இந்த மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 10ஆம் வகுப்பு தரத்தில் தான் கேட்பேன்னு சொல்லுவாங்க. ஆனால் கேட்டு வைப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த மேத்தமெட்டிக்ஸ் அதுலேருந்து தான் கேட்பாங்க. அந்த தரத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த கொஸ்டின் ஸ்டாண்டர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஏதோ ஒரு கம்பேர் பண்ணுறீங்கன்னா எம்எஸ்சி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த மேத்தமெட்டிக்ஸ் டிகிரி ஸ்டாண்டர்டில் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த டிகிரி ஸ்டாண்டர்டும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஓட அந்த மென்டபிலிட்டி 10th ஸ்டாண்டர்ட் அந்த இதுக்கும் ஈக்குவல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். அவள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வரேன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலே பார்த்தீங்கன்னா நம்ம எம்எஸ்சி வந்து குரூப் 4 லெவலில் தான் கேட்குறாங்க. அப்போ இப்போ நீங்கள் 10ஆம் வகுப்பு தரம் 8ஆம் வகுப்பு தரத்துக்கான தேர்வு கீழமை நீதிமன்ற தேர்வுக்கு அதோட தரம் அப்படின்றது எவ்வளோ ரொம்ப 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 பேசிக்காக இருக்கும் அப்படின்றது நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ இதை விட மோட்டிவேஷனால வேற ஒரு இந்த விஷயமே உங்களுக்கு இருக்காது. இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ.